நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. புதிய நாளிலும் ஒரு வாக்குத்தத்தங்கள் நாம் தியானித்து ஜெபிப்போம். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 71 வசனத்திலே, உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு. இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் கர்த்தருடைய பிள்ளை பொறுமையோடு கவனிக்க வேண்டும். உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா முதல்ல சத்துருவின் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனமா இருக்கணும். ரெண்டாவது, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல். முதலாவது விடுதலையாக்கப்பட்ட ஜனமா இருக்கணும். ரெண்டாவது, பயம் இல்லாமல். மூணாவது, கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தத்தோடும் நீதியோடும். தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? முதலாவது விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும். அதே நேரத்தில் வாழ்க்கையில பயம் இருக்கக்கூடாது. பரிசுத்தமா வாழணும், நீதியா வாழணும். அதுவும் இந்த பூமியிலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். கர்த்தருக்காக நான் எழும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னா முதல் ஸ்டேஜ் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பாவ அடிமையில இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கணும். சத்துரு கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டால் மட்டும்தான் ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், பயம் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். பரிசுத்தமா வாழ முடியும், நீதியை பின்பற்ற முடியும். இது எல்லாமே எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் ஒரு செக்ஷன் தொடரக்கூடாது. நம்ம தேவனோடு நடக்கணும், நம்ம பரலோகத்துக்கு போகணும், நம்ம ஜெபத்துக்கு பதில் வரணும், 24 மணி நேரம் கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியத்துல போய் நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது. ஏன்னா பிசாசு வலையை விரிச்சு வச்சிருக்கான். எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பாவம் ரெடியா இருக்கு. அப்ப கர்த்தரை விட்டு தள்ளி போனாலே ஒரு மனுஷன் எதிலையாவது போய் அடிமையில சிக்கி கொள்றான். ஆனா கர்த்தர் சொல்கிறார், நமக்கு வாக்குத்தத்தம், உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. புதிய நாள் ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சுதிரப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முன்னும் பின்னுமாக தேவதூதர் நிப்பாட்டி கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் எல்லா தடையெல்லாம் நீக்கி கர்த்தரை கூட இந்த ஆசீர்வதிக்கணும்ப்பா. பரிசுத்தாவினால் நிரப்புங்க, அபிஷேகத்தினால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகத்தை தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். இந்த நாளிலும் கர்த்தர் எங்கள் கூட வரணும்ப்பா. எல்லா விதமான வாசல் திறந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இணைந்துக்கிற குடும்பங்களை கர்த்தர் வேலி அடைத்து ஆசுரைங்க. அப்பத்தின் நன்னீதி ஆசுரைங்க, கையின் கீழில் ஆசுரைங்க, சிரசின் மேலே ஆசீர்வாதத்தை வைங்க. பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. களஞ்சியங்கள் நிரம்பி ஒளியட்டும், பாத்திரங்கள் நிரம்பி ஒளியட்டும், பண்டகசாலை நிரம்பி ஒளியட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்கள் நாமம் மேம்படட்டும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் கூட நீங்கள் இருங்கப்பா. உங்கள் ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. துதி கன மகிமை எல்லாம் உமொருக்கே செலுத்திடுவோம்ப்பா. இணைந்துக்கிற குடும்பங்களை உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு வேலடைத்து பாதுகாத்துடுங்க.
இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 93630641 என்ற நம்பருக்கு அழைத்தால் ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.